ஓம் சாந்தி. 3/6/2026 இன்றைய வானியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. நன்மைக்கான பாவனை வைத்து அறிவுரைகள் கூறும்போது அந்த அறிவுரைகள் கேட்பவரது உள்ளத்தை தொடுவதாக இருக்கும். இது பாபா நமக்கு கூறும் யுக்தியாகும். இதுதான் பிறருக்கு அறிவுரை கூறுவதற்கான விதியுமாகும். வெறுமனே பிறருக்கு அறிவுரை கூறுகிறோம் என்றால் அது கேட்பவர்களது உள்ளத்திற்கு செல்லாது. அது அவர்களுக்கு அவமரியாதையின் தலைக்குனிவை தான் ஏற்படுத்தும். இன்றைக்கு யாரும் அறிவுரைகளை ஏற்பதற்கு விரும்புவதில்லை. அப்படியே கூறினாலும் நீங்கள் அறிவுரை சொன்னது போதும் என்பார்கள். இதற்கான காரணம் அவர்கள் ஏற்கனவே தன்னிடம் உள்ள குறைகளின் குற்ற உணர்வில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில், அதாவது தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் பிறரது அறிவுரைகளை கேட்க விரும்புவதில்லை. அதற்கு பதிலாக அவர்களை அன்பு மற்றும் மரியாதை பூர்வமாக நடத்தும்போது, அவர்களுக்கு நம்பிக்கை ஊக்கமுற்சாகமான வார்த்தைகளை கூறும்போது பிறகு அவர்கள் நாம் கூறும் நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிப்பார்கள். முக்கியமான விஷயம், எதை நாம் பிறருக்கு கூறுகிறோமோ அதை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாகும். நாம் கோபப்பட்டு கொண்டு பிறருக்கு நீங்கள் கோபப்படாதீர்கள் என்பதும் நமக்கு நல்லதல்ல. நாம் தினம்தோறும் பாபா நமக்கு கூறும் முரளியை கேட்பதற்கு விரும்புகிறோம். அந்த முரளி என்பது குழந்தைகள் நமக்காக பாபா கூறும் அறிவுரைகளை, நம்மை தேவதையாக்குவதற்காக நம்மிடம் உள்ள சின்ன சின்ன குறைகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு பாபா கூறுவார், பண்டாராவில் இருக்கும் எதன் மீதாவது ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து கொண்டு சாப்பிடக்கூடாது என்று கூறுவார். கோடி ரூபாய் திருடினாலும் திருட்டுதான், 1 ரூபாய் திருடினாலும் திருட்டுதான் என்று கூறுவார். ஆதலால் இது போன்ற பழக்கங்கள் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று கூறுவார். இது போன்ற வார்த்தைகள் குழந்தைகள் நம்மை காயப்படுத்துவதில்லை, மேலும் நம்மை மாற வைக்கிறது. காரணம், பாபாவிற்கு குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு பாவனை இருக்கிறது. அவர் வந்திருப்பது நமது குறைகளை சரி செய்வதற்கு தான் வந்திருக்கிறார். பாபா கூறும் அறிவுரைகள் ஞானம் நமக்கு முரளியாக, அதாவது புல்லாங்குழல் இசையாக இருக்கிறது. அது நமது குறைகளை நீக்கி பாபாவின் நினைவில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கிறது. அப்படி நமது வார்த்தைகள் கூட பிறருக்கு சுகம் கொடுப்பதாக, மகிழ்ச்சி கொடுப்பதாக, தைரியம் கொடுப்பதாக, நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அது பிறரை காயப்படுத்தும் கற்களாக இருக்கக்கூடாது. ஒரு அவ்வியக்தவாணியில் பாபா கூறுகிறார், நீங்கள் யாருக்கும் அறிவுரை கூறாதீர்கள் என்றே கூறுகிறார். அதில் 3 விஷயங்களை கூறுகிறார். முதலாவது, பிறரிடம் எதிர்பார்ப்பது. 2வது, உரிமை எடுப்பது. 3வது, அறிவுரை கூறுவது. இந்த 3ஐயும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். அதைதான் தினமும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். பிறருக்கு அறிவுரை கூறுவது என்பது மிகப்பெரிய கலை. அதை பாபா தான் செய்ய முடியும். பாபா குழந்தைகள் நம்மிடம் உள்ள ஏதாவது குறைகளை சரி செய்வதற்கு, அதை சுட்டிக்காட்டுவதற்கு முன்பு குழந்தைகள் நம்மை முதலில் பொம்மான்களால் பாபா நிறைக்கிறார். அதன் பிறகுதான் நம்மிடம் உள்ள அந்த குறையை கூறுகிறார். அதை கேட்கும்போது நமக்கும் நாம் பாபா கூறுவதை போன்று நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அப்படித்தான் நாம் கூட பிறருக்கு அறிவுரை கூறுகிறோம் என்றால் அவர்களுக்கு வலிக்காமல் அறிவுரை கூற வேண்டும். நம்மிடம் கேட்பவர்களுக்கு நாம் கூறலாம். அதுவும் இந்த விதிப்படி இருக்க வேண்டும். சிலர் அறிவுரை கூறும் இடத்தில் இருப்பார்கள். அம்மா, அப்பா, டீச்சர், நண்பர் என்று பலர் இருப்பார்கள். உரிமை மற்றும் எதிர்பார்ப்பின் கூடவே அன்பு பாவனையில் நிறைந்தவர்களாகி கூறும்போதுதான் அந்த அறிவுரைகள் கேட்பவரது உள்ளத்தை தொடும். இது மம்மாவின் மாதம். நமது மம்மாவை பற்றி நாம் நிறைய விசேஷத்தன்மைகளை கேட்டிருக்கிறோம். மம்மாவிடம் நிறைய குழந்தைகள் தன்னிடம் உள்ள குறைகளை கூறி அதற்கான தீர்வை பெறுவதற்காக வருவார்கள். மம்மாவும் அவர்களுக்கான அறிவுரைகளை கூறுவார். சிலர் மம்மாவிடம் பிறரை பற்றி ஏதாவது குறைகளை கூறுவதற்காக வருவார்கள். அப்படி கூறுபவர்களிடம் மம்மா கேட்பது, நீங்கள் அவர் மாற வேண்டும் என்ற உண்மையான பாவனையில் கூறுகிறீர்கள் என்றால் அதை நான் கேட்கிறேன், இல்லை என்றால் அதை என்னிடம் கூறாதீர்கள் என்று கூறிவிடுவார்களாம். மேலும் மம்மாவிடம் இருந்த விசேஷத்தன்மை, யாரை பற்றியும் பிறரிடம் மம்மா ஒருபோதும் குறை கூறியதே கிடையாது. அந்தளவிற்கு மம்மா அனைவர் மீதும் அன்பு பாவனை, சுபபாவனை, கருணை பாவனையில் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் மம்மா யஜ்யத்தின் தாயாக ஆகினார். அதே போன்றுதான் பிரம்மா பாபாவும் பிறருக்கு அறிவுரை கூறும்போது, இதை நான் கூறுவதாக புரிந்து கொள்ளாதீர்கள், சிவபாபா கூறுகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பிறரது புத்தியை சிவபாபாவிடத்தில் கொண்டு சேர்த்தார்.
தன்னை பிடிக்காத குழந்தைகள் மீதும் சுபபாவனை, நன்மைக்கான பாவனை வைத்து அவர்களை மாற்றினார். ஆதலால்தான் பிரம்மா பாபாவை அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகிறார்கள். பிரம்மா பாபாவை பிடிக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. ஆதலால் பிரம்மா பாபா மம்மாவிற்கு சமமாக நன்மைக்கான பாவனையின் மூலம் பிறரை மாற்றக்கூடிய பாபா மற்றும் அனைவரது உள்ளத்திற்கு பிடித்தமானவர்கள் ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.